19/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இரவு 7:38 வரை, பின்பு ஹஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி, கருட பஞ்சமி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கருட பஞ்சமி என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடாழ்வாரை வணங்குவதும் நல்லது செய்யும். மற்றும் பஞ்சமி தேவியான வாராகி அன்னையின் அருளையும் பெற்றால் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறும், எண்ணியது நிறைவேறும். தடங்கல்கள் யாவும் இருந்தால் அவை யாவும் நீங்கி அன்னையின் அருளை பெறலாம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 12 முதல் பிற்பகல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளார். அதனால் இன்று தைரியம் அதிகமாகவே இருக்கும். அனைத்திலும் வெற்றி உண்டாகும். மனதில் நிம்மதி பிறக்கும். பயங்கள் இருப்பின் அவையாவும் நீங்கிவிடும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அனுகூலமாக பலன் இன்று உங்களுக்கு உண்டு. அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல தனலாபம் உண்டு. பெண்களால் இன்று மனமகிழ்ச்சி நிறையும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அனைத்தும் இன்று வெற்றியாகும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்துள்ளார். 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன் இணைந்திருப்பதால் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பூமி சம்பந்தமாக திடீர் ஆதாயம் வந்து சேரும். புதிய நிலங்கள், வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையுடன் நீங்கள் அதை நேடியெடுக்கும் விதமாக உங்களுக்கு தனபரமான நேட்டமும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கைவரும். பூசொத்து குடும்பம் மூலமாக உங்களுக்கு கைவரும் வாய்ப்பும் உண்டு. பெண்கள் மூலமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மனைவி வழி சொத்து உங்களுக்கு வந்து சேரும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். உணவு சம்பந்தமான தொழில்களிலும் வாகனம், உலோகம் சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் நீங்கள் நினைத்தபடி அதிகமான லாபங்கள் கிட்டும். வெளிநாட்டிலிருந்து திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். மிதுனராசி அன்பர்களே, திடீர் அதிர்ஷ்டங்களும் தனலாபமும் பூமி லாபமும் இன்று உங்களுக்கு உண்டாகும். அரசு பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியுண்டு. இடம் சம்பந்தமான விற்பனையில் அதிகமான லாபம் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சி செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த தனலாபம், புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில்களில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான தொழிலில் லாபம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று
தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய உத்திகளை கையாளுவீர்கள். திடீர் வியாபார நிமித்தம் வெளிநாடு பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியுண்டு. பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் சுப செய்தியும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபத்துடன் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். இடம் சம்பந்தமாக, பதவி மாற்றம் சம்பந்தமாக, இடம் மாறுதல், வீடு மாறுதல் போன்ற இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இன்று குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகமாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியனுடன் புதன் உள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்துள்ளதால் சகோதரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு குடும்பத்தில் கலகம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி திடீரென்று வெளிவட்டார பழக்க வழக்கங்களால், நண்பர்களின் உதவியால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாகவும் நீங்கள் நினைத்தாற் போலவும் இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். இன்று கருட பஞ்சமி என்பதால் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள், அதிலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று நாக தெய்வங்களை வணங்குவதும், கருடாழ்வாரை வணங்குவதும், பெருமாள் கோவிலுக்கு செல்வதும், வாராகி அன்னையை வழிபடுவதும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற அது உதவியாக இருக்கும். பயண நிமித்தம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். இன்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக புதிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் வியாபார பெருக்கம் உண்டாகும். உணவு சம்பந்தமாக, பால், நீர் சம்பந்தமாக மற்றும் விவசாய விளைபொருட்கள் சம்பந்தமாக எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சற்று அலைச்சலுடன் தனவரவும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனுடன் உள்ளார். பூமி சம்பந்தமான தொடர்புகளில் உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அரசு சம்பந்தமாக வேலை வாய்ப்புகளில் கெடுபிடிகள் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரனும் இணைந்து உள்ளதால் உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உங்களுக்கு தலைநரம்பு சம்பந்தமாக மற்றும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். அதற்காக நீங்கள் சற்று சிரமம் கொள்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அலுவலகத்தில் திடீர் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசு ஆதாயம் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டு. ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியுடன் பூமி லாபம் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டு. ஏற்கனவே முடிவு செய்திருந்த சில பிரச்சனைகளுக்கு திடீரென்று முடிவுகளை மாற்றக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் உருவாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பதற்கு சில தடங்கல்கள் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளின் அன்பு அதிகமாகும். பிள்ளைகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். திடீரென்று சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். திடீர் பயணங்களால் ஒரு சிலருக்கு சில உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தனவரவு வியாபாரிகளுக்கு அதிகமாகவே இருக்கும். நீர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதாவது தோட்டம் சம்பந்தமாக பிரச்சனைகளுக்கு, நீர் சம்பந்தமாக, கிணற்று நீர் இறைப்பது சம்பந்தமாகவோ, நீர் போக்குவரவு சம்பந்தமாகவோ உங்களுக்கு சில பிரச்சனைகள் தோட்டம் சம்பந்தமாக ஏற்படும். அதை கைகலப்பு வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அகலும். இன்றைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதால் மனதிற்கு சற்றே நிம்மதி குறைவு உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே,
உங்கள் ராசியிலேயே செவ்வாயுடன் சந்திரன் இணைந்திருப்பதால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். எனினும் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற குழப்பங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதற்குரிய தேர்வுகளும் வந்து சேரும். எடுத்த காரியம் இன்று முடிப்பதற்கு பிறரின் உதவியும் தேவைப்படும். பெண்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு இன்று சற்று தடுமாற்றத்தை தந்தாலும் அதை சரியாக செய்து முடிப்பீர்கள். இன்று பயணங்களால் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் நீங்கள் கவலைப்படும் விதமாக எதுவும் இருக்காது. இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பூமி சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் லாபங்கள் அதிகமாகும். இன்று பெண்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். இன்று மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் உள்ளார். அதனால் இன்று உங்களுக்கு விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த தனவரவு சற்றே தாமதமாக வந்து சேரும். குடும்பத்தில் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகளில் சற்று வெற்றி உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் வந்து சேரும். அலைந்து திரிந்து இன்று வியாபாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உடல் உபாதைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதை கவனமாக மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். தாயார் வழி உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பதற்கு உங்களது நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். பரம்பரை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்களது தந்தையாரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சகோதரர்கள் மூலமாக சிறு கலகங்கள் மற்றும் இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாகவும் இருக்கவும் வாய் வார்த்தைகளில் சற்று கவனம் கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் மூலமாக ஏற்பட்ட மனக்குறை உங்களுக்கு தீரும். இன்று பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு தொழிலில் எவ்வாறு விரிவுபடுத்துவது, அதை எப்படி செய்வது என்றொரு தீர்மானம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். எனினும் இடமாற்றம் சம்பந்தமாக, பதவி மாற்றம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதற்காக விரய செலவுகளும் வந்து சேரும். இன்று சற்று மனக்குமுறல்களும் உண்டாகும். சிறு மன சந்தோஷமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று அனைத்தும் சாதகமாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். திடீர் முடிவுகள் குடும்பத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். குடும்பத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். வெளியூர் வெளிநாடு செல்வதன் மூலம் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலனாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நிறைந்த வருமானம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகும். வாகனம் வாங்குவதற்கான பாக்கியமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகமும் உண்டாகும். குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிறையும். திடீர் ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இணைந்து இன்று பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாட்கள் காத்திருப்பிற்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும்.
குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பெரியவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட எதிரி தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இடம் மாற்றம், பதவி மாற்றம், உயர் சம்பளம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். நீண்ட காலமாக தடங்கல்கள் இருப்பது அனைத்தும் நீங்கி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தந்தை வழியில் வரும் சொத்து உங்களை தேடி வரும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டு. அரசியலில் உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பயணங்கள் நிமித்தம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். நினைத்த காரியமும் வெற்றியாகும். குடும்பத்தில் இன்று நீங்கள் சொல்வதற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். புதிய பொறுப்புகள் குடும்பத்தில் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த வீடு மனை வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை வெற்றியுடன் நடக்கும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நினைத்த படிப்பை முடிப்பதற்காக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். எடுத்த காரியம் இன்று வெற்றியாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு தனநேட்டம் உள்ள நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் இணைந்துள்ளதால் இன்று உங்களுக்கு நன்மைகள் பலதும் உண்டு. 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். 2 நாட்களாக நீங்கள் மனதிற்கு சற்றே நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீர்கள். இன்று அந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். உங்களை விட்டு விலகி செல்பவர்களால் நீங்கள் மனதிற்கு குமுறல்கள் அதிகமாக இருந்திருப்பின் அவையாவும் நீங்கிவிடும். பிரிந்து போனவர்கள் திரும்ப வருவார்கள். நீண்ட காலமாக ஏற்பட்ட சொத்து தர்க்கங்களுக்கு மாற்றம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். இன்று வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் மண் நீர் நிலம் சம்பந்தமாகவும் மற்றும் உணவுப் பொருள்கள் சம்பந்தமாகவும் விவசாய விளைபொருள்கள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனலாபம் அதிகமாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு இந்த சிறப்பான நாளாகவும் தனவரவு அதிகமாகவும் பரிசு பொருள்கள் நிறைந்த நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் நாளாகவும் அமையும். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சியும் நிறையும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதாலும் மற்றும் அத்துடன் செவ்வாயும் இணைந்து உள்ளதாலும் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதாலும் இன்று பலவிதமான பிரச்சனைகள் நேரிட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதில் கவனமாக இருக்கவும். வரவேண்டிய பணம் வருவதற்கு தாமதமாகும். மற்றும் சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வராமல் போகலாம். திடீரென்று சொத்து தர்க்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கேஸ் வழக்குகளில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது செய்யும். எதிர்பார்த்த உதவியும் வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் வியாபார விஷயமாக உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் வியாபாரத்தில் சிறப்பான நாளாகவே இருக்கும். தனலாபமும் உண்டாகும். எடுத்த காரியம் முடிப்பதற்கு சற்று தாமதமாகும். வரவேண்டிய பணமும் கைக்கு வருவதற்கு தாமதமாகும். தேவையில்லாத பிரச்சனைகள் செய்ய வேண்டாம். இன்று ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லதாகவே இருக்கும். இன்று கருட பஞ்சமி என்பதால் பெருமாள் கோயிலுக்கு சென்று கருட பகவானை வழிபடலாம். பெருமாளை வழிபடலாம். அன்னையின்
அருளை பெறலாம். வாராகி அன்னையிடம் சென்று வேண்டிக் கொண்டால் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று நிம்மதி கிடைக்கும். 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அனைத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்களுடன் கலகிக்க வேண்டாம். நண்பர்களுடன் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அனைத்திலும் கவனமாக இருக்கவும். வீட்டில் புதிய புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சற்றே மனதிற்கு அமைதியாக இருப்பது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். இன்று திடீர் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். அரசு அலுவலக பிரச்சனைகள் சற்று உங்களுக்கு மனதிற்கு பாரமாக இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். ஓரிரு நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் உள்ளதால் இன்று உங்களுக்கு சந்திரமங்கல யோகமும் உண்டு. நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் இருக்கும். திடீர் சுப செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். கல்வி சம்பந்தமாக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உங்களிடமிருந்து பணம் வாங்கி சென்றவர்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே வந்து தருவார்கள். கடன் பிரச்சனை சற்று அலற்றினாலும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் இடம் மாற்றம், பதவி மாற்றம், சம்பள உயர்வு உண்டாகும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று மனதிற்கு நிம்மதியாகவும் மற்றும் அவர்கள் எடுத்த காரியத்தில் இன்று வெற்றியாகவும் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாடு தொடர்பால் லாபங்களும் மனதிற்கு நிம்மதியும் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சிறந்த லாபம் உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இடம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அது வாங்கக்கூடிய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக பெரியவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனம் சார்ந்த பிரச்சனைக்கு மாற்றம் உண்டாகும். மனதிற்கு ஒரு விதமாக சோர்வு இருந்தாலும் அவை நீங்கும் விதமாக மகிழ்ச்சி நிறைந்த செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள், ஆலய தரிசனம் செய்வதால் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். இன்று கருட பஞ்சமி என்பதால் வாராகி அன்னையை வணங்கி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.